அண்மை செய்தி. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை 2026-27 ஆண்டு காலகட்டத்தில் 50% உயர்த்தி 90க்கு 10 என்ற அளவில் ஒன்றிய மாநில நிதி பங்கீட்டில் வழங்க வேண்டுமென 16வது நிதி ஆணைய குழுவுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. 16வது நிதிக்குழு தற்போது சென்னை தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று காலை தமிழக முதலமைச்சருடன் அதனுடைய நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பாக்யாவுடன் தலைமையிலான அந்த உறுப்பினர்களுடன் முதலமைச்சரும் அமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் நிதி அமைச்சர் உள்ளிட்டவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதியம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைகளில் தமிழக அரசுக்கு இந்த 16வது நிதிக்குழு பல்வேறு பரிந்துரைகள் செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் சிறந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுவதாகவும் அந்த திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குவதற்கு இந்த 16வது நிதிக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசு சார்பாக அளிக்கப்பட்டது. அந்த தமிழக அரசால் அளிக்கப்பட்ட அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக குறிப்பாக பார்த்தீர்களான பேரிடர் காலத்தில் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை வருகின்ற 2026-27 ஆண்டு காலகட்டத்தில் 50% உயர்த்தப்பட வேண்டும் என்றும் 90-10 என்ற அளவில் ஒன்றிய மற்றும் மாநில நிதி பங்கீட்டில் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பரிந்துரை காலத்தில் செயல்படுத்துவதற்கான நிதி அளவுகளின் ஆண்டுக்கு 5% என்ற அளவிற்கு 10% என்ற அளவில் உயர்த்தப்பட வேண்டும் என்றும், கடற்கரையின் நீளம் மற்றும் நகர்மயமாக்கல் போன்ற வரையறை உள்ளிட்ட புதிய குறியீடுகளுடன் பேரிடர் குறியீடுகளும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும், நகர்ப்புற வெள்ளங்கள் அதாவது 2500 கோடி ரூபாய் என்றும், வறட்சி நிவாரணம் 2000 கோடி மற்றும் கடலோர மேலாண்மைக்கு 1000 கோடி ஆகியவற்றை மேற்கொள்ள குறிப்பிட்ட நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த பேரிடர் குறித்த பல்வேறு பரிந்துரைகளை சென்ற 16வது நிதிக்குழுவுக்கு தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்களிலும் பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பகிர்ந்தளிக்கப்படும் மானியமானது பகிர்ந்தளிக்கப்படும் வருவாயில் குறைந்தபட்சம் 5% என்ற அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும், கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 50-50 என்ற விகிதத்தின் அடிப்படையில் மானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கிடையே பகிர்வானது மாநிலங்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு பரிந்துரைகளுக்கு தமிழக அரசு இந்த 16வது நிதிக்குழுக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மாநிலங்களுக்கான குறிப்பிட்ட மானியங்கள் தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கான தேவை என்றும், பல்வேறு துறை குறிப்பாக தொழில்மயமாக்குதலுக்கான முதலீட்டு தேவைகளுக்கு தமிழக அரசுக்கு 43,600 கோடி ரூபாயும், நகர்ப்புறங்களில் உள்கட்டமைப்பு தேவைகளுக்கு அதாவது பட்ஜெட்டுகள் என்றால் 5,32,000 கோடி ரூபாயும், மின்சாரத்துறைக்கான நிதி 62,000 ரூபாயும், சுற்றுலா வளர்ச்சிக்கு 1,200 என்றும், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்து முறைகளை நவீனப்படுத்துவதற்கு 7,000 கோடி ரூபாயும், நீண்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிக்கு 5,000 கோடி ரூபாய் என்றும், தமிழ்நாட்டில் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் மறுசுழற்சி முறையை மேம்படுத்துவதற்கு 20,000 கோடி ரூபாய் என மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் 6,84,500 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் முதலீட்டிற்கான தேவைகள் என்றும், இதை 16வது நிதி குழுவிற்கு தற்போது தமிழக அரசால் அளிக்கப்பட்ட பல்வேறு குறிப்பிட்ட அம்சங்கள் அந்த பரிந்துரைகளின் முக்கிய அம்சங்களாக தற்போது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. 16வது நிதி ஆணைய குழுவுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.